கேரட் அல்வா பண்ணுறதுக்கு கேரட் 1/2 கிலோ துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை 2 எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து நமக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் நெய் 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். நெய் காயட்டும். முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, எடுத்துடலாம். வறுத்து எடுத்தாச்சு. வெள்ளரி விதையை வறுக்க தேவையில்லை. நெய்யில் கேரட்டை சேர்த்துடலாம். நெய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து அதிகமாகவும் ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றிக்கலாம். நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யிலேயே போட்டுக்கலாம். நெய் பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் வதக்குனதுலேயே பாதி வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷமாக நெய்யிலேயே வதக்கிட்டுருக்கேன். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அடுத்து பால் ஊற்றலாம். பால் சேர்த்துடலாம். பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் பால் இது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வேகட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ மூடி வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அந்த பால் மட்டும் வத்தட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் வத்திடுச்சு. இப்போ சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி போடுறேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான். ஏலக்காய் மனம் பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். சர்க்கரை சேர்த்ததால தண்ணியாக இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா ஒரு பாகுபதம் மாதிரி வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கியாச்சு. தண்ணி வத்திருச்சு. சர்க்கரை பாகு கெட்டியாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதில் முந்திரி பருப்பும் வெள்ளரி விதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிருக்கு. பால் ஊற்றி சிம்லேயே வச்சு வேக வச்ச டைம் மட்டும்தான் அதிகம். மற்றபடியெல்லாம் டைம் கம்மி தான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்களும் இது போல் கேரட் அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.